வணக்கம் நண்பர்களே. அதிமுக, பாஜக கூட்டணி முறிவு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான சில தகவல்கள் சென்றுள்ளதாகவும், முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக முக்கியமான சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதில் முழுமையான தகவல் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக, பாஜக மோதல் காரணமாக அவர்கள் கூட்டணி முறிந்துள்ளது. 2024 லோக்சபா, 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி அமைத்து தனியாக போட்டியிடும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். பாஜக கூட்டணியில் இருந்ததால் அதிமுக கொள்கைக்கு உடன்படாத சிலவற்றை நிறைவேற்ற வேண்டிய நிலையில் இருந்தோம். கூட்டணி தர்மத்திற்கு உட்பட்டு சில சிஏஏவை ஆதரித்தோம். வேறு வழியில்லாமல் சிஏஏவை ஆதரித்தோம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்துள்ளார். அதேபோல் இஸ்லாமியர்களை கவரும் விதமாக பல விஷயங்களை அவர் பேசி வருகிறார். பாஜகவுடன் இனி கூட்டணியே கிடையாது என்பது போல பேசி வருகிறார். பாஜக நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக இப்படி உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. பாஜக இன்னமும் தனியாக கூட்டணி அமைப்போம், பாஜக தலைமையில் கூட்டணி அமைப்போம் என்றெல்லாம் சொல்லவில்லை. மாறாக 9 தொகுதியில் கவனம் செலுத்தப் போகிறோம், 9 தொகுதிகளும் போட்டியிடப் போகிறோம் என்பதை மட்டும் பாஜக அறிவித்துள்ளது. இதற்காக அங்கே தேர்தல் பணிகளை செய்யவும் பாஜக களமிறங்கியுள்ளது. மற்றபடி அதிமுகவுடன் கூட்டணி பற்றி டெல்லி தலைவர்கள் முடிவெடுப்பார்கள். அங்கே பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. 5 மாநில தேர்தலில் பாஜக பிஸியாக இருக்கிறது. 5 தேர்தல் முடிந்த பின்பே பாஜக தமிழ்நாடு பக்கம் கவனம் செலுத்தும். அதுவரை இந்த விவகாரத்தில் எந்த மாற்றமும் வராது என்கிறார்கள் பாஜக வட்டாரங்கள். முக்கியமாக தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி பற்றி சமீபத்தில் பி.எல். சந்தோஷ் ஆலோசனை செய்தார். அதில் 5 மாவட்ட தேர்தலுக்கு பின் நாங்கள் கூட்டணி பற்றி முடிவெடுப்போம். அதுவரை அதிமுகவை விமர்சனம் செய்ய வேண்டாம், கட்சியை பலப்படுத்துவதை பற்றி யோசியுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார். அதாவது இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுக, பாஜக கூட்டணி முறிவு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான சில தகவல்கள் சென்றுள்ளதாகவும், முதல்வர் ஸ்டாலின் இது தொடர்பாக முக்கியமான சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த கூட்டணி முறிவு காரணமாக எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்கள் பக்கம் வரும் என்றும் நினைத்தார். முக்கியமாக முஸ்லிம் லீக், விசிக, காங்கிரஸ் போன்றவை தங்கள் பக்கம் வரும், திமுக கூட்டணி உடையும் என்று எடப்பாடி நினைத்தார். ஆனால் இதுவரை இப்படி எதுவும் நடக்கவில்லை. இந்த நிலையில்தான் எடப்பாடி திமுக கூட்டணியை உடைக்க காய் நகர்த்தி வருகிறார் என்ற உளவு ரிப்போர்ட் ஒன்று ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதாம். உளவுத்துறை மட்டுமின்றி அதிமுகவில் ஸ்டாலினுக்கு நெருக்கமாக உள்ள ஒரு தலைவர் ஒருவரும் இந்த தகவலை ஸ்டாலினிடம் கூறியிருக்கிறாராம். இப்படி உங்கள் கூட்டணியை எடப்பாடி முறிக்க பார்க்கிறார் என்ற தகவலை சொல்லியிருக்கிறாராம். இதை கேட்ட திமுக தரப்பு கூட்டணியை ஒரு கூட்டுக்குள் வைக்க தீவிரமான பணிகளை தொடங்கியுள்ளதாம். வரும் நாட்களில் கூட்டணி தலைவர்களுக்கு ஃபோன் போடும் முடிவையும் திமுக எடுத்துள்ளதாம். சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா, விசிக தலைவர் திருமாவளவனுக்கு எடப்பாடி ஃபோன் செய்து உடல்நலம் பற்றி விசாரித்தார். ஆனால் அவரும் கூட எடப்பாடிக்கு பெரிதாக கிரீன் சிக்னல் காட்டவில்லை. கூட்டணி தலைவர்களுடன் ஸ்டாலின் நேரடியாகவும் மறைமுகமும் பேசியதே இதற்கு காரணம் என்கிறார்கள். அதிமுக, பாஜக கூட்டணி உடைந்தது நாடகம், இதை நம்ப வேண்டாம் என்று கூட்டணி தலைவர்களுடன் ஸ்டாலின் நேரடியாக மறைமுகமாகவும் பேசியுள்ளாராம். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.